ராணிப்பேட்டை அருகே காவலர் ஒருவர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பள்ளம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்வேல் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்வட்ட பாதுகாப்பு வாகன பிரிவு அணியில் காவலராக பணியாற்றி வந்தார். இவருக்கு புஷ்மிதா என்ற மனைவியும் கனிஷ்கா, ரித்தூன் என 2 குழந்தைகள் உள்ளனர். இவர் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் அரக்கோணம் ரயில்வே நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து ரயில் மூலம் வேலைக்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் வழக்கம் போல் அதிகாலை பணிக்கு செல்வதற்காக வீட்டில் இருந்து இருசக்கர வாகனத்தில் அரக்கோணம் நோக்கி சென்றுள்ளார். ஆட்டுப்பாக்கம் ரயில்வே கேட் அருகே பின்புறமாக வந்த அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி விழுந்த செந்தில்வேல் பலத்த காயங்களுடன் துடிதுடித்துள்ளார். விடியற்காலை நேரம் என்பதால் அடுத்தடுத்து வந்த வாகனங்கள் அவர் உடம்பின் மீது ஏறி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த நெமிலி காவல்துறையினர் செந்தில்வேலின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.